Hello guys, welcome back to our channel Chennai Telugu. It's me sravanthi. Weight loss. நிறைய பேர் வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் ஆயிட்டோம்னா நம்ம மைண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வர்றது என்னன்னா என்ன சப்பாத்தி சப்பாத்தி நம்ம டெய்லி சாப்பிடணும், நைட் டைம்ல வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. எக்ஸசைஸ், இந்த தண்ணி குடிக்கிறது, டயட் ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே வந்து பக்கத்தில் வச்சா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சப்பாத்தியோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட் டைம் எப்படியாச்சும் நம்ம சப்பாத்தி தான் சாப்பிடணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ சப்பாத்தி தானே, இதில் என்ன பெரிய விஷயம், இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சப்பாத்தி எப்படி சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ் சீக்கிரம் ஆகும்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்பாத்தியை வந்து எப்படி சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும், இன்னைக்கு இதுதான் நம்மளுடைய டாபிக். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஆப்ட் ஃபார் ஹோல் வீட் ஆர் மல்டிகிரெயின் ஆட்டா. அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹோல் வீட் இல்லைன்னா மல்டிகிரெயின் ஆட்டா, இது நீங்கள் சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இதில் அதிகமாக ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் பசிக்க, அதனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட், பேர் வித் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன். நம்ம சப்பாத்தி சாப்பிட்றோம், அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம், அது கூட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி இல்லைன்னா ஃபைபர் இருக்கிற மாதிரி நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே வந்து இன்னும் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். மெயினாக வந்து லீன் ப்ரோட்டீன்னா நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். லைக் எக்ஸ் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், ஃபிஷ் ஆகட்டும், இதில் வந்து லீன் ப்ரோட்டீன் இருக்கும். இது வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இல்லைன்னா பன்னீர் இல்லைன்னா தால், இந்த மாதிரி கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக இதில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ் இருக்கும்ல, அதுவும் நீங்கள் சாப்பிடலாம். இது நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டா இன்னும் வந்து வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் ஆடிங் எக்ஸஸ் ஆயில் ஆர் கீ. ஸோ சப்பாத்தி பண்ணும்போது நிறைய பேர் வந்து நிறைய ஆயில் ஊற்றிட்டு அதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கேலரிஸ் வர மாதிரி சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்காது. கீயோடைய ஃப்ளேவர் பிடிக்கும் நினைக்கும் போது ஸோ அதுவும் ஒரு லிமிட்டாக வந்து நம்ம ஒரு தின் லேயராக வந்து அப்ளை பண்ணி சப்பாத்திக்கு சாப்பிட்ணும். தவிர எக்ஸஸாக வந்து ஆயில் போட்டால் அது இன்னும் உங்களுக்கு வந்து கேலரிஸ் அதிகமாக வரும் தவிர அதனால ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆயில் இல்லைன்னா கீ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் ஸ்கிப் மீல்ஸ். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மத்தியானம் கூட வந்து சப்பாத்தி சாப்பிடுவாங்க, நைட்டுக்கு சப்பாத்தி சாப்பிடுவாங்க, இல்லை புல்கா சாப்பிடுவாங்க. மீல்ஸ் வந்து நல்லா அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் வந்து நமக்கு உடம்புல வந்து சில சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நைட் டைம் கண்டிப்பாக சப்பாத்தி சாப்பிடுங்க, மத்தியானம் மட்டும் மீல்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இவ்வளோண்டு ரைஸுக்கு வந்து நம்ம இவ்வளோ வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா அது வந்து பேலன்சிங்காக இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீல்ஸ் வந்து எப்போவுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், சூஸ் ஸ்லோலி அண்ட் மைண்ட்ஃபுல்லி. நம்ம சப்பாத்தி சாப்பிட்றோம், சீக்கிரம் சாப்பிட்டா என்ன ஆகும், நமக்கு சாப்பிட்டா ஒரு ஃபீலிங்கே தெரியாது. இல்லைன்னா டிவி பார்த்துட்டு சில பேர் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா மொபைல் பார்த்துட்டு சில பேர் சாப்பிடுவாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்காது. ஸோ நம்ம சப்பாத்தி சாப்பிடும்போது மெந்தி நல்லா ஸ்லோவாக சாப்பிடணும். இதனால என்ன ஆகும்னா நமக்கு டைஜஷன் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ஓவர் ஈட்டிங்லேருந்து கண்ட்ரோல் பண்ணும். சில பேர் வந்து அதிகமாக சாப்பிட்ருவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி சாப்பிடாம கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் லேட் நைட் கன்சப்ஷன். நம்ம சப்பாத்தி சாப்பிட்றோம் எதுக்காக, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தானே. அதுவும் நம்ம லேட் நைட்டாக சாப்பிட்ட உடனே தூங்கிச்சுன்னா என்ன ஆகும், வெயிட் கெயின் தான் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் சப்பாத்தி சாப்பிடும்போது மேக்ஸிமம் ஈவினிங் ஒரு 6 to 7 நடுவில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும்.
இல்லைன்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு நம்ம முன்னாடி வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கணும். நம்ம லேட் நைட்டாக சாப்பிட்டு உடனே தூங்கிடுச்சுன்னா அதனால வெயிட் கெயின் தான் ஆகும் தவிர வெயிட் லாஸ் ஆகாது. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், போர்ஷன். ஹெல்தியான ஃபுட் அதிகமாக சாப்பிட்டாலும் சரி நம்ம வெயிட் கெயின் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம சப்பாத்தி சாப்பிடும்போதும் ஸோ நீங்கள் ஒரு 50% நம்ம ஸ்டமக் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது உடனே வந்து சாப்பிட்றது வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ டெய்லி நீங்கள் 2 to 3 சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட சைட் டிஷ் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா நமக்கு ஸ்டமக் வந்து ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அதனால் போர்ஷன் வந்து எப்போவுமே கண்ட்ரோலாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் வந்து வெயிட் லாஸ் ஆகிடும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ்க்கான இன்னொரு டிப்ஸ். ஸோ வெயிட் லாஸ்க்காக நிறைய வீடியோஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் உங்களுக்கு எது பற்றி நான் வீடியோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி எனக்கு வந்து கீழே காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.